என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது சொல்லியிருப்பாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக தாவீது ராஜாவால சங்கீதம் 22 இது பாடப்பட்டிருக்கும். அதுல 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நானும் மனுஷனல்ல ஒரு புழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த புழு எபிரேய மொழியில தோலான்னு சொல்றாங்க. அது ஒரு கிரிம்சன் வார்ம், ஒரு தியாகத்தின் அடையாளமாக கருதப்படுது. ஒரு புழு தன் முட்டையிடும் காலம் வரும் பொழுது அது தன்னைத்தானே ஒரு மரத்துல அட்டாச் பண்ணிக்குமா. அது முட்டையிட்டு அதுல இருந்து குட்டி புழுக்கள் வெளியில வரும் பொழுது தன் தாய் புழுவையே அது உணவாக உண்டு அது 3 நாட்கள் உயிர் வாழும். இந்த தாய் புழு இறந்ததும் அது உடம்புல இருந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அது அந்த குட்டி புழுக்கள் மேலேயும் அந்த மரத்தின் மேலேயும் ஒட்டி இருக்குமா. அது கிரிம்சன் டைன்னு சொல்றாங்க. 3 நாட்கள் கழிச்சு அது காஞ்சி ஒரு காட்டன் புல் மாதிரி ஒயிட் கலர்ல மாதிரி மரத்துல இருந்து அது டிட்டாச் ஆகி கீழே விழுந்து அந்த குட்டி புழுக்கள் பழிச்சுக்கும். தன் பிள்ளைகளுக்காக அது எப்படி அந்த தாய் புழு தன்னைத்தானே தியாகம் பண்ணினதோ அது மாதிரி இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக அவர் சிலுவையில அறையப்பட்டு அவரோட ரத்தத்தினால நம் பாவங்கள் கழுவப்பட்டு நம்ம உறைந்த மழையை போல வெண்மையாக்கப்பட்டோம். God bless you.